மிக அன்பான அறிமுக உரைக்கு மிக மிக மனமார்ந்த நன்றிகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சில்ட்ரன் பார்க் பள்ளியினுடைய தலைமை அரங்காவலர் மற்றும் குடும்பத்தார், அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் இந்த பள்ளியினுடைய முதல்வர், பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகளினுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இப்படியான மாலை பொழுதுல யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்க வேண்டுமோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மரத்தடி நிழலில் பேசுவது என்பது இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு பெரும் கொடையாக நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்த உட்கார்ந்து பார்த்த உடனே எனக்கு எங்கள் வீட்டு வில்வ மரத்து அடியில் நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். நான் பாளையங்கோட்டையில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பாளையங்கோட்டையில் தான் படித்து கொண்டிருந்தேன். எங்கள் வீடு இது மாதிரி ஒரு வளவு வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கே பள்ளி அறைகள் இருப்பது போல் ஒரு இதுவும் வீடாக இருக்கும். ஒரு 8-10 வீடு சேர்ந்த வீடுக்கு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். ஒரு வீடும் ஒரு சின்ன கிச்சனும் ஒரு ஹாலும் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் நாங்கள் சின்ன பிள்ளையில் படித்து வளர்ந்தோம். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த 8-10 வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 பேர் இருப்போம். ஒரு சிறிய அறையில் 4-5 பேராக நினச்சி பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 20-30 வீடுகளில் 20-30 நபர்களும் நிலாச்சோறு சாப்பிடுவோம். அந்த வில்வ மரம் ஒன்று உண்டு. நான் இப்பொழுது திருநெல்வேலி போனாலும் போய் அந்த வில்வ மரத்தை போய் பார்த்து விட்டு வருவேன். ஏன்னா இப்போ புத்தருக்கு போதி மரம் மாதிரி நமக்கு அந்த இடத்துல ஒன்றும் பெரிய ஞானம் வரல. ஆனால் எல்லா துவக்கங்களும் அந்த வில்வ மரத்து அடியில் துவங்கியது போன்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். எங்கள் அம்மா என்னிட பேசினது, அந்த பக்கத்து வீட்டு ஆச்சி என்கிட்ட பேசினது, அங்கே அக்கா என்கிட்ட பேசினது, என்னுடைய நண்பர்கள், அந்த நேரத்தில் இருந்த நண்பர்கள், அங்கே நடந்த உரையாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மனதுக்குள்ள அப்படி ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த வில்வ மரத்து அடியில் இருந்த பேச்சை நான் பல இடங்களில் என்னுடைய எழுத்துக்களில் கூட அதை குறிப்பிட்டிருக்கேன். இந்த பள்ளியில் பார்க்கும்போது அப்படியான ஒரு வில்வத்துக்கு பதிலாக ஒரு வேம்பும் ஒரு புங்கையும் புங்க மரமும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மரத்துக்கு அடியில் நம்ம உட்கார்ந்து உரையாடுவது போல ஒரு உணர்வு இருக்கிறது. எதற்கு நான் குழந்தைகளுடைய ஒரு ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழாவில் நான் எதுக்கு பேசணும், என்ன நான் உங்களோடு உரையாட வேண்டும் என்று யோசித்து பார்த்தால், தொடர்ச்சியாக நான் திரும்ப 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 பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மேடைகளில் உணவு பற்றியே பேசி கொண்டு வருகிறேன். 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உணவு பற்றி ஒரு மேடையில் பேசி பேசியான ஒரு பழக்கம் பெரிதாக நம் மரபில் கிடையாது. இலக்கியம் பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க, நாடகங்கள் பேசுவாங்க. ஆனால் 1 மணி நேரம் தொடர்ந்து உணவை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்டாயம், ஒரு நகர்வு இந்த சமூகத்திற்கு எதுக்காக வந்துச்சு? ஏன் உணவை பற்றி பேசணும்? எல்லாரும் முதல்ல எங்கே பார்த்த போனாலும் நீங்கள் என்ன சார் சாப்பிடுவீங்க காலையில், நீங்கள் என்ன வீட்டில் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற ஒரு உரையாடல். நான் இன்னைக்கு காலையில் ரயிலில் வந்தேன். என் பக்கத்து, நான் 2 பக்கம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். இந்த சைடில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் 7:15 சென்னையில் கிளம்பிய ரயில் சேலத்தில் 11:30 மணிக்கு வந்தது. 4 மணி நேரம் அவர்கள் உணவை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. 50 வயதை ஒத்த, அதில் ஒருத்தங்க ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் போன்ற ஒரு சாயை தெரிகிறது. அவர்கள் ஒரு கணிப்பொறியை தட்டி கொண்டு பேசிக்கொண்டே பக்கத்தில் இருக்க அந்த அம்மாட்ட பேசிட்டு வந்தாங்க. 4 மணி நேரமும் அவர்களினுடைய உரையாடல் உணவை பற்றியே இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பக்கத்தில் பேசி கொண்டிருந்த அம்மா கொஞ்சம் முதியவர், அவர்களுக்கு ஒரு 60-62 இருக்கலாம். இந்த அம்மாவுக்கு ஒரு 50-51 இருக்கலாம். பட் இருவரும் தொடர்ந்து 7:15 11:30 வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன அவங்க பேசிய உரையாடலை ஒட்டு கேட்டதில்லை. அது காதில் விழுற எனக்கு பிடித்த சப்ஜெக்ட்னால அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது யாரும் ஒருத்தர் கூட என்ன ரெசிபின்னு பேசலை. எப்படி டேஸ்டியாக ஒரு ஃபுட்டு செய்யணும், சாதாரணமாக நம்ம இந்த ரெசிபி புஸ்தகம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு புது உணவு, இது ஒரு புதிய பக்கோடா, இல்லைன்னா ஒரு புதிய நூடுல், இல்லைன்னா ஒரு புதிய தின்பண்டம், அப்படி அவங்க பேசலை. அவங்க பேச்சு முழுக்க என்ன இருந்ததுன்னா, வரகரிசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாமையில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் கருப்பு கவுனி இப்போ எப்பெல்லாம் பண்ணுவீங்க. அவர்கள் மறுபடி அதை பேசி கொண்டு இருக்கும்போதே ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இப்போ வீட்டில் வர்றதுக்கு ஒரு வீட்டில் பணியாள் இருக்கேன், பணியாள் இல்லைன்னா என்ன செய்வீங்க, முந்தின நாளை செஞ்சு வச்சுருந்தா எப்படி சாப்பிட்றீங்க, காய்கறிலாம் இப்படி பயன்படுத்துறீங்களா, புலால் பயன்படுத்துறீங்களா, 4.5 மணி நேரம் அதையே பேசி கொண்டிருந்தாங்க.
எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் நிறைவாக இருந்தது. அவர்கள் வந்து சும்மா சுவைக்காக ஒரு ஒரு சுவையை தூண்டக்கூடிய விஷயங்களை பேசலை. அவர்கள் அக்கறை முழுக்க என்னவாக இருந்தது என்றால், அவங்க வீட்டு பிள்ளைங்க என்ன சாப்பிடணும், அவங்க வீட்டில் பெரியவங்களுக்கு என்ன சரியாக இருக்கும், குழந்தை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான், இது சாப்பிட்டும் அவனுடைய அயன் கண்டென்ட் சரியாக இல்லை, பெண்ணுக்கு வந்து அது இது மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படியே அந்த உரையாடல் உணவை பற்றியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த சமூகம் உணவை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த கூட்டமும் அதுக்காக தான். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்க எல்லாரும் வந்து மிகச்சிறப்பான ஒரு பள்ளியில் 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு பெரு நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ங்கிறது வேற. ஆனால் ஒரு உந்துதலின் பேரில் நம்ம ஒரு நல்ல பள்ளி நம்மளோட ஊரில் நாம் படித்து வளர்ந்த ஊரில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்து 22 வருஷமாக தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு வருவதுங்கிறது ஒரு பெருஞ்சவாலான ஒரு விஷயம். வேறு நிறுவனங்கள் நடத்தலாம், ஆனால் பள்ளி நடத்துவது என்பது மிக மிக கடினமான. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இது மாதிரி பள்ளி நடத்துகிறவங்க ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு சமூக பொறுப்புணர்வோடு ஒரு பள்ளி நடத்தக்கூடிய பள்ளியில் இந்த குழந்தைங்க இப்போ 2 பேர் பாடினாங்களே, நான் உண்மையிலே பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டேன் அந்த இடத்துல. அந்த 2 குழந்தைகள் வந்து தொந்தி கணபதி வான்னு ஆரம்பிச்சு அறம் கொண்டு வான்னு சொல்லி கடைசியா முடிக்கிற எவ்வளோ பெரிய ஸ்டான்ஸா. இதை நம்மகிட்ட கொடுத்து ஒரு 2 நாள் படிக்க சொன்னா மனப்பாடம் பண்ணிடுவோமா? நிச்சயமா முடியாது. ஆனா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு அழகான அந்த சொற்பிரயோகம், அந்த வார்த்தைகள்ல ஒரு மழலைத்தனத்தை தாண்டி ஒரு தெளிவு இருந்துச்சு. அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த குழந்தைகளை மிக தேர்த்தியாக கொண்டு வந்த அந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் முதற்கண் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிள். ஆசிரியர் மட்டும் பத்தாது, ஆசிரியர் வேணும், அதை ஊக்குவிக்கிற வீட்டில் போய் அந்த பிள்ளை போய் சொல்லும் போது ஆமா எல்லாம் படிச்சு கிழிச்ச நீ பாட்டெல்லாம் பாட வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஓதுடும். இல்லை உன் டீச்சர் சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கைத்தட்டி அந்த பிள்ளையை அரவணைச்சு பண்ணதுனால தான் அந்த 4 குழந்தைகளும் மிகச்சிறப்பா மிக அழகா அந்த 4 குழந்தைகளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி. அந்த முகத்தில் ஏதாவது சோர்வு இருந்துச்சா? ஸ்கூலில் வந்து கட்டாயப்படுத்தி படிக்கிறோன்னு மாதிரி அது பண்ணுறாங்க, அப்படி இல்லை. ஒரு மகிழ்ந்து ஒரு மேடையில் இருந்து பேசுவது எவ்வளவு அது ஒரு பெரிய திறன். அந்த திறன் வந்து ஒரு குழந்தை பருவத்தில் வருது. அப்படிங்கும்போது அந்த பள்ளி மிகச்சிறப்பாக அவர்களை கொண்டு வந்திருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட பள்ளியில் உங்கள் குழந்தைகள் இங்கே பல பிரிவுகளில் படித்து கொண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நம்ம குழந்தைகளை செம்மைப்படுத்தி கொண்டு வரணும். மிகச்சிறப்பான ஆளுமைகளாக அவர்கள் மாறணும். எனக்கு என் பள்ளி பருவத்தினுடைய சில விஷயங்கள் மனசுக்கு ஞாபகம் வருது. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோட அம்மா வந்து அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அவங்க அது வந்து ஒரு கிறித்துவ பள்ளி, அதனுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவங்க ஒரு பாதிரியார், அவங்கள்ட்ட கூட்டு போகிறாங்க. அவர்கிட்ட வந்து வயதானவர். அவர் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாரு, 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன் நான், அப்போ என்ன நீ ஆக போகிற படித்து முடிச்சுட்டு அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், சின்ன பிள்ளைகள்னாலே டாக்டர் ஆகும், பைலட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். அது மாதிரி நானும் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அதை வந்து ஒரு டேப் ரிகார்டரில், பள்ளியில் இருக்கக்கூடிய டேப் ரிகார்டரில் நானும் அந்த தலைமை ஆசிரியரும் பேசுவதை அவர்கள் வந்து பதிவு செய்தாங்க. 10 ரூபாய்க்கு அந்த கேசட் டிடிக்கு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் அந்த கேசட் இருக்கும். அந்த டிடிகே கேசட்டில் பதிய வச்சு அதை எங்கள் அம்மா போட்டு காட்டுவாங்க. பாரு நீ சொல்லியிருக்க டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்க, டாக்டராயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல் பள்ளி காலத்தில் அந்த குழந்தை பருவத்தில் கிடைத்த உந்துதல் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அது பல்வேறு விஷயங்களில் முன்னிலையில் வருவதற்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கு. குழந்தை பருவத்தில் எந்த விஷயம் மனதில் ஆழமாக பதிகிறதோ அதுதான் அவங்களுடைய வருங்காலத்தில் பல வடிவங்களில் வெளிவரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல்வேறு ஆளுமைகள், பெரிய பெரிய ஆளுமைகள் இன்னைக்கு வந்து பல நண்பர்களை நான் பார்க்கிறேன். பல பெரிய ஆளுமைகள்கிட்ட வந்து உரையாடி கொள்ளும் போது பார்த்தா அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது இந்த ஆரம்ப பள்ளி தான். ஆரம்ப பள்ளியில் எது கிடைக்குதோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் மறந்து போய் கூட இருக்கலாம், திரும்ப அதை மீட்டெடுத்து கொண்டு வரேன். நான் சமீபமாக 2 நாட்களாக நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய பைக்கெட்டில் அந்த புத்தகம் தான் இருக்குது. நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். அப்படியே பிரமிக்க வைக்குது. அந்த புத்தகம் வந்து 2024 உலகையே ஆட்டி படைத்த யுவா நுராரி எழுதிய புத்தகம். நாகலட்சுமி சண்முகம்ங்கிற அம்மா வந்து அதை மொழியாக்கம் செய்து அந்த புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் எல்லாம் அது பெரிய விஷயம், அதை பிறகு பேசலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த உலகை கட்டமைப்பது என்ன அப்படின்னா கதைகள் அப்படின்னு எழுதுறார். கதைகள் தான் வந்து இந்த உலகத்தை எல்லா விஷயத்திலையும் கட்டமைத்து நகர்த்தி கொண்டதுன்னா கதைகள் தான்.
நம்ம பிள்ளைங்களுக்கு கதை சொல்றோமா? எங்க வீட்டில் என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. உங்கள எத்தனை பேர் தினம் உங்கள் குழந்தைகளிடம் கதை சொல்கிறீர்கள்? நண்பர்களே, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம உணவுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல நம்ம குழந்தைகளை பிரமிக்க வைக்கக்கூடிய சில கதைகளை சொல்ல வேண்டும். அந்த கதைகளை சொல்வதற்கு நீங்கள் அந்த கதைகளை படிக்க வேண்டும், அந்த கதைகளை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு அந்த கதைகள் தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த குழந்தைக்கு சொல்லும் போது அந்த கதைகளினுடைய கரு அம்சம்தான் அந்த குழந்தையை பெரிய பெரிய நபர்களாக பின்னாட்களில் மாற்றும். ஒரு நேர்மையை பற்றியோ, ஒரு சமூக ஒழுங்கை பற்றியோ, ஒரு பிரமிப்பத்தக்க ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை அவர்கள் அச்சீவ் ஆவதற்கோ, இல்லை என்றால் ஒரு பெரிய குறிக்கோளை நினைத்து நகர்வதற்கோ எல்லாவற்றிற்கும் கதைகள் மிக மிக அவசியம். சின்ன பிள்ளையில நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு கதை, உங்கள் வீட்டில் பேசப்பட்ட கதை, உங்க பாட்டி சொன்ன கதை, உங்க ஊர்ல நகர்ந்த ஒரு கதை, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன கதை ஒன்று இப்பவும் உங்கள் ஆள் மனசில் இருக்கும். நீங்க அது ஒரு எக்ஸாம்பிளா வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கதை ஒட்டிட்டு இருக்கும். அந்த கதை மறந்துருக்காது. வெறும் பாடத்துக்கு படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா அந்த கதை மனசுக்குள்ள ஒட்டி இருக்கும். அந்த கதை உங்களை நகர்த்தி இருக்கும். நண்பர்களே, அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் எப்படி உருவாகணும்னு நினைக்கிறோமோ அதற்கேற்ற சில கதைகளை சொல்லணும். குட்டி குட்டி கதைகளை சொல்ல வேண்டும். பள்ளி பாடத்தில் படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் நான் டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது. நான் டீட்டெயில் கிளாஸ் ஒன்று இருக்கும், மாரல் கிளாஸ் ஒன்று இருக்கும். அந்த நான் டீட்டெயில் கிளாஸ்லையும் மாரல் கிளாஸ்லையும் மிகச்சிறப்பான கதைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டன. அந்த கதைகளை படித்தோம். அதுக்கப்புறம் கதை புஸ்தகங்கள் படித்தோம், படக்கதைகள் படித்தோம், முத்து காமிக்ஸ் வாங்கி படித்தோம். அப்புறம் முத்து காமிக்ஸ்லேருந்து பாலமித்ராவுக்கு வந்தோம். பாலமித்ராலேருந்து ரத்னபாலான்னு புக்கு வந்தோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாலமித்ரா, ரத்னபாலா, முத்து காமிக்ஸ்லாம் உங்கள தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் என் வயதை ஒட்டிய 50களை ஒட்டிய 55 வயதுகளை ஒட்டிய ஓரளவுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் முத்து காமிக்ஸ் தெரியும். இரும்புக்கை மாயாவி கதை தெரியும். தெரியுமா தெரியாதா? இரும்புக்கை மாயாவி கதை முத்து காமிக்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல. அந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கொஞ்சம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சில விஷயங்களை யோசிப்பதற்கும் சரியாக இருக்கிறது. நண்பர்களே, கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள். என்ன கதை வேணுமெல்லாம் இருக்கலாம். குட்டி குட்டி கதைகளை நீங்கள் படியுங்க. அந்த கதையினுடைய மைய கருத்து ஒரு நேர்மையை சொல்வதாகவோ, நல்ல ஒரு சமூக ஒழுங்கை கற்பிப்பதாகவோ, இல்லை இறையையோ இயற்கையோ வணங்கக்கூடியதாகவோ, தவறு செய்தவன் தண்டிக்கப்படுவான், உண்மை செய்தவன் உயர்வான் என்கிற சிறிய கருத்துக்களை சொல்வதான ஒரு கதைகளை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். இந்த குழந்தைங்க பாட்டு படிச்சது இல்லையா, அவங்க படிச்சது கடவுள் வாழ்த்து பாடல். அந்த பாடலை அவங்க படிச்சுக்கும் போது அதை வெளியே மேடையில் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சியும் பிரமிப்பும் எடுத்து கைதட்டுகள் வாங்கி நாளைக்கு இதை எடுத்த புகைப்படத்தை வீட்டில் கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தையின் மனதில் அது ஆழமாக பதிந்து விடும். நான் மேடையில் பாட முடியும். அந்த பாட்டோடு நின்று விடாமல் அதில் சொல்லப்பட்ட வரிகள் அந்த குழந்தைகள் மனசுக்குள்ள நின்றும். அது பேச 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 தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ முதலில் கதைகளை உங்கள் குழந்தைகளிடம் கற்றுக் கொடுங்கள். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அடுத்த விஷயமாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, குழந்தைகளினுடைய உடல் நலம். நான் பல மேடைகள் என்னுடைய பேச்சை கேட்டவங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, ரொம்ப வலியோடு உள்ள கருத்து. நான் ஏன் மேடையில் பொதுமக்களிடம் பேச ஆரம்பித்தேன் என்பதற்கு ஒரு முக்கியமான கருத்து. நான் பொதுவா சுற்றுச்சூழல் விஷயமாக, சூழலியல் விஷயங்களை பற்றி, சில விவசாய விஷயங்களை பற்றி மேடைகளில் பேசி கொண்டிருந்தேன். அப்போ சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா? மிகப்பெரிய புற்றுநோய்க்கான சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் இதே மாதிரி 400-500 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கேன். நானும் அந்த அரங்கில் பேசுவதை கேட்பதற்காக உட்கார்ந்துருக்கேன். ஒரு பெரிய பேராசிரியை ஒரு அம்மா அவங்க முதல்ல பேசுறாங்க. பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா, பவர் பாயிண்ட் போட்டு முதல் ஸ்லைடை போட்டு எங்களை எல்லாரையும் பார்த்து பேசுறாங்க. அங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு 45 வயது 50 வயது, நிறைய பேர் நீங்க பார்த்தா 30-35 நிறைய தெரியுறீங்க. ஆனா 40-45 வயதை ஒட்டிய பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு. நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, நோயிலிருந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம், அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு சொன்னதுக்கு அப்புறம்
என்னால் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவே முடியல. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வெலவெலன்னு ஆக்கிடுச்சு. அவங்க ஒன்றும் கதை சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் அவங்க நிறைய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த கூட்டத்தை பார்த்து ஆங்கிலத்தில் அவங்க பேசுகிறாங்க. அந்த மொத்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, this is the only unfortunate generation, those who are going to see their own children's death in their lifetime. இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் நோய்வாய்ப்படுதலையும் தன் அடுத்த தலைமுறை தனக்கு முன்னதாக மரணிப்பதையும் பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாருங்க அதை கேட்கறதுக்கு. நாம நல்லா நமக்கு 65-70 வயசு ஆகும்போது நம்ம உடல்நலத்தோடு இருக்கும்போது 40 வயதில் நம் குழந்தை உடல்நல சிக்கலோடு நோயுற்றோ மரணித்தோ இருப்பது போன்ற ஒரு கொடுமை உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது. அவங்க அப்படி சொன்னாங்க. இந்த ஒரு ஜெனரேஷன் அதை பார்க்க போது இன்னைக்கு நிறைய வீடுகளில் 70 வயசு தாத்தா நல்லா இருக்காரு, 65-70 வயசு 80 வயசுல வீட்டில் நல்லா இருக்காங்க. 50 வயசு 45 வயசுல உள்ள பிள்ளை சர்க்கரை வியாதி கட்டுப்படாமல் சிறுநீரக வியாதியத்தோட துவங்கி இரத்த கொதிப்பினால் இதய நோய் துவங்கிய ஒரு கூட்டம் இந்தியா முழுக்க கூடிக்கொண்டிருக்கிறது. இங்க ஒரு இடத்துல இல்லை, இந்தியா முழுக்க கூடுது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படையான நோய் எதிர்ப்பாற்றலை, அடிப்படையான உடல் வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே இருக்கும். நமக்கு ஆயுட்காலம் கூடியிருக்கு. ஒரு காலத்தில் 1947 சுதந்திரம் அடையும் போது நம்ம வெறும் 37 வருஷம்தான் சராசரி ஏஜ். ஆனால் இன்னைக்கு சராசரி வயது 70 கிட்ட வந்தாச்சு. ஆனால் 70 வயதில் படு ஆரோக்கியமான மனிதர்களாக அடுத்த நம்முடைய குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி நிற்குது. சிறு வயதிலேயே சர்க்கரை, இரத்த கொதிப்பு போன்ற மாரடைப்பு போன்ற நோய்கள் பெரிய அளவில் கூடிட்டு இருக்கு. அதெல்லாம் 30 வயசுல தானே சார் வருது. இங்கே என்ன நீங்கள் 10 வயசு பிள்ளைகளுக்கு பேச வந்திருக்கீங்க? நாங்கள்லாம் 7-8 வயசு பிள்ளைகளோட அம்மா அப்பாக்கள், இல்லை 7-8 வயசு அம்மா குழந்தைகளோட தாத்தா பாட்டிலாம் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். இவங்களுக்கு எதுக்கு இப்பவுமே அதை பற்றிலாம் பேசணும்னா இப்பவே பேசணும். சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தை எப்படி படித்து மிகச்சிறந்த இந்த சமுதாயத்தில் ஆளுமை மிக்க மனிதர்களாக வருகிறார்களோ அதே சமயத்தில் ஆரோக்கியமான மனிதர்களாக வருவதும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு குழந்தை தாய்ப்பால் எடுத்துக்கொண்டிருக்கிற காலத்தை தாண்டி ஒரு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே இருந்து 7வது மாதத்துல வீனிங் பீரியட், அதாவது தாய்ப்பாலை தொட்டு வேறு சில உணவுகள், திட உணவுகளும் ஆரம்பிக்கக்கூடிய காலம் ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் தானே உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு காலம், அதுக்கப்புறம் அவர்களாக வெளியே சமைத்து சாப்பிடக்கூடிய காலம், ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கு பெரிய அளவில் குப்பை உணவுகளும் வணிக கண்ணிகளில் பிடிபட்ட பல உணவுகளும் இன்னைக்கு நிரம்பி வழியுது எல்லா ஊர்லையும். நம்ம குழந்தை சாப்பிடக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா உணவுக்கு பின்னாடியும் வணிகம் பெரிய அளவில் இருக்கு. அறமற்ற வணிகம், வணிகம் நல்லதுதான், அறமுள்ள வணிகம் எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. அறமற்ற வணிகம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறி இருக்கோம். அப்ப நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தையை ஆரோக்கியமா இருக்கு. நம்ம ஒரு முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம், நல்லா குண்டா கொழு கொழுன்னு போஷாக்கா இருந்தா ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னு நினைச்சோம். இன்னைக்கு அப்படி இல்லை. குழந்தை நல்லா கொழு கொழுன்னு பிள்ளையார் மாதிரி பொசு பொசுக்குன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். குட்டி குண்டர்கள் இன்றைக்கு மிக அதிகம் உலகத்துல. குட்டியா குண்டா இருந்தா முன்னாடி ஒரு காலத்துல சந்தோஷப்பட்டோம், பிள்ளை நல்லா வளவளன்னு கொழு கொழுன்னு ஹார்லிக்ஸ் பேபி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் அப்படிலாம் யோசிக்க கூடாது. சிறு வயதிலிருந்து அவன் சிக்கன் இருக்கணும், அவனுடைய உடல் இறுக்கமாக இருக்கணும், உடல் வலுவாக இருக்கணும். அப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கான் சார், நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் சாப்பிடாத எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பாருங்க தெரியும் அப்படின்னு வருந்தக்கூடிய தாய்மார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மெலிந்து குச்சியாக சட்டையை கலட்டினா புரூஸ்லி மாதிரி தான் பல பேர் இருக்கான். தசையே பிடிக்க மாட்டேங்குது, புரதமே ஏற மாட்டேங்குது. அப்படி ஒரு குரூப்பான குழந்தைங்க. இன்னொரு குழந்தைகள் ஹோட்டல்ல போனா நான் சாப்பிடுவேன், நீ என்ன போட்டு திங்க மாட்டேன், அங்க போனா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு, ரோஸ்ட் தோசை வாங்கி கொடு, இல்லை நூடுல் பண்ணி கொடு, அதை சாப்பிடுவேன், மற்றதை நான் சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு கூட்டம். ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. முதல் விஷயம், உணவை பொறுத்த மட்டும் உணவுக்கு நம்ம உணவு கொடுத்தல் இருக்கு இல்லையா, எந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது சயின்ஸ் கிடையாது.
குழந்தையை சாப்பிட வைப்பது அறிவியல் அல்ல, குழந்தையை சாப்பிட வைப்பது கலை. அது ஒரு ஆர்ட். அதை ஆர்ட்டா தான் நீங்க எடுத்துட்டு வரணும். சயின்ஸை உள்ள வாங்கிட்டு, சயின்ஸை மனசுக்குள்ள வாங்கிட்டு, எது நல்லது எது கெட்டது எது தேவை எது தேவையில்லைங்கிற அறிவியலை மனதுக்குள் வாங்கி கொண்டு கலை உணர்வோடு அந்த குழந்தையை அணுகுனா மட்டும்தான் அந்த குழந்தையை சாப்பிட வைக்க முடியும். பல வீட்டில் அம்மா கிட்ட சாப்பிடாத குழந்தை ஆயா கிட்ட சாப்பிடும், அப்பச்சி கிட்ட சாப்பிடும், அம்மா கிட்ட சாப்பிடும். அது எப்படி? அதே தோசையை தான் நான் கொடுக்குறேன், என்கிட்ட திங்க மாட்டேங்கிறேன், அவன் அம்மா கிட்ட மட்டும் போய் தின்னுட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எத்தனையோ வீட்டில் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைக்கு தோணலாம், காமன் எதிரிகள்ங்கிறதுனால ஒருவேளை அம்மா கிட்ட சாப்பிடாம, அம்மா கிட்ட பிள்ளையும் அதாக இருக்கும், அம்மாய்க்கு கொஞ்சம் சண்டை இருக்கும், அதனால அந்த ரெண்டு காமன் எதிரினால செய்துதான் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு சின்ன விஷயத்தை உற்று பார்த்தீங்கன்னா, வயதானவர்களிடம் இருக்கக்கூடிய சிறு பொறுமை, அதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய சிறு கதைகள், அதுக்கு பின்னாடி உங்க வீட்டில் நீங்க எல்லாம் படிக்கும் போது சொல்லியிருப்பாங்கல்ல, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு. இருக்கா இல்லையா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்குக்கு யாராவது கண்டுபிடிச்சிருக்கானா? எந்த அறிவியலாவது இருக்கா? அது சுத்த வடிகட்டின பொய். ஆனா அந்த ஒரு கதையை சொல்லியே எத்தனை கிலோ வெண்டைக்காயை நம்ம எல்லாம் சாப்பிட்டு போச்சு சின்ன பிள்ளையில. அது ஒரு அழகான பொய். ஏன்னா கணக்கு கஷ்டமான ஒரு பாடம். ஓ, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு கடகடன் வந்துடும், அல்ஜிப்ராலாம் வந்துடும், மேட்ரிக்ஸ்லாம் போட்டுருவான்னு நினைச்சு நான்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கேன் சின்ன பிள்ளையில. ஒழுங்கா சாப்பிட்றா. அப்புறம் சித்தா காலேஜுக்கு படிச்சு எங்கேயாவது வெண்டைக்காயில ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில அல்காரிதம் போடுறதுக்கான ஏதாவது கணக்கு தொடர்பு இருக்கான்னு தேடி தேடி பார்த்துருக்கேன். இல்லை. ஆனால் அது ஒரு அழகிய பொய். இந்த உலகம் சில நல்ல நகர்வுகளை அழகிய பொய்களால் கட்டமைக்கும். அது நல்ல அவசியமான பொய், அது தேவை. இப்படியான நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு சில கற்பனாவாதத்தை சொல்வதில் தப்பே இல்லை. உங்க வீட்டு பெண் குழந்தைகள்கிட்ட நாளையில இருந்து ஒரு சின்ன உத்தியை கண்டுபிடிங்க. இதே முருங்கைக்கீரையை நீ சாப்பிட்டேன்னா உன் முடி அவ்வளோ அழகா இவ்வளவு தூரம் வரும், உன் தோல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும்னு நாளையில இருந்து தினம் சொல்லுங்க. அந்த பிள்ளை முருங்கைக்கீரை சாப்பிடுதா இல்லையான்னு பாருங்க. முருங்கைக்கீரைக்கும் அதுக்கும் சம்பந்தமா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சயின்ஸ் தேடுறது வேற. பட் நாம் சில கற்பனாவாதத்தை முன் வைக்கணும். ஏன்னா குழந்தை சாப்பிட வைக்கணும். அதுக்கு அதை அறிவியலா, நீ இதுல விட்டமின் சி இருக்கு, B12 இருக்கு, இதுல பைட்டோஃபினால்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு முடி அழகா இருக்கு, தோல் நல்ல வழுவலன்னு இருக்கும், இது சாப்பிட்டேன்னா கண்ணு நல்ல பொலிவா இருக்கும், இப்படிலாம் சொல்லி அவனுக்குள் ஒரு சில ஆச்சரியங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது மேல் ஒரு பிடித்தத்தை உருவாக்க வேண்டியதுதான் முதல் கடமை தாய்மார்களுக்கு. உணவின் மீது ஒரு சிறு பற்றுதலை உருவாக்கணும். உணவை நம்ம தோசை சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தோசையை வட்டமா தான் சுடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கிடையாது. அந்த தோசையை டைனோசர் மாதிரி சுடுங்க. அந்த குழந்தை அதையே ஊத்த சொல்லி பாரு, டைனோசர் சுட்டுருக்கேன்னு சொல்லுங்க. இட்லிக்குள்ள எதையாவது ஒளிச்சு வைங்க அவிக்கும் போது. ஒவ்வொரு இந்த இட்லியை திறந்தேன்னா அதுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த இட்லியை தோங்கினேன்னா அதுக்குள்ள வேற எதையாவது வச்சிடாதீங்க. ஒரு பீன்ஸையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு பொருளை உள்ள வைத்து அதற்குள் ஒரு கற்பனாவாதத்தை நாம் வளர்க்கணும். அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு சிறு பிடித்தலை உருவாக்கும். நண்பர்களே, நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த அடுத்த தலைமுறை பல்வேறு நோய் சிக்கல்களுக்குள் சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம் காற்று மாசடைந்து இருக்கிறது. நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாசித்த காற்று இங்கே இல்லை. ஒரு காற்று எடுத்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல எவ்வளவு மாசுக்கள் கலந்து இருக்கிறது என்கிற அறிவியல் பார்க்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது 22 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்த மாதிரி இப்ப இருக்காது, மாறி இருக்கும். ஏகப்பட்ட மாசுக்கள், ஏகப்பட்ட காற்று மாசு கலந்துருக்கு. அதைத்தான் நீங்களும் உங்க குழந்தையும் சுவாசிக்குது. நீங்க சுவாசிக்கிறதுக்கும் உங்க குழந்தை சுவாசிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய எதிர்பார்த்தல் வளர்ந்து நின்றாச்சு, ஆல்ரெடி வளர்ந்தாச்சு. இப்ப குழந்தை இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அவனுடைய எதிர்பார்த்தல் முழுமையா டெவலப் ஆகுதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பொல்யூட்டன்ஸ், ஏகப்பட்ட அலர்ஜன்ஸ் சுவாசிச்சதுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள சில சிரமங்கள் வரலாம். அப்போ ஒரு சேலஞ்சிங் அட்மாஸ்பியர்ல அந்த குழந்தை வளர வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது நாம சாப்பிட்டதை விட கூடுதல் அக்கறையோடு நல்ல நலப்பொருட்கள் உணவில் வேணும். எதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அப்படி என்னெல்லாம் நம்ம உணவுல குழந்தையினுடைய எதிர்பார்த்தலுக்கு, குழந்தையினுடைய உடல் நலம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்கலாம்? முதல் கவனம் தேவை நம்ம ஊர்ல மிஸ் பண்ற விஷயம் புரதம்.
நீங்க நாளைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பெற்றோர்களுக்கு, நீங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாத்தியார் இங்க இருந்து டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒரு வாரம் நீங்க தினம் வந்து அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறது என்று மட்டும் யோசிச்சு பாருங்க. புரோட்டீன் தெரியும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் தெரியும் புரோட்டீன். ஒரு கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. உங்க வீட்டில் குழந்தை 10 கிலோ இருக்கு, 10-12 கிலோ இருக்கு வெயிட்டு, 15 கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவு புரதம் எடுக்குதா? ஒரு 25 கிராம் ஆகுது புரதம் எடுக்குதான்னு பாருங்க. நிறைய நேரத்தில் இருக்காது. நிறைய நேரத்தில் காலையில் ஆமா 2 தோசை சாப்பிட்டான், மத்தியானம் ஆமா கொஞ்சம் போல ஒரு அரிசி பருப்பு சோறு கொடுத்தோம், ராத்திரி ஒரு இட்லி சாப்பிட்டான், முந்தா நேரத்து சாப்பிட்டதில் ஒரு அடை சாப்பிட்டாங்க, அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன், துண்டு சாப்பிட்டான், அன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரதங்கள் மிக 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 குறைவாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு புலால் உணவு தினம் சாப்பிடக்கூடிய, இல்லை புலால் உணவு வாரத்துக்கு 3 நாளாவது இருந்தாவது கொஞ்சம் புரதம் கிடைக்கும். இல்லை சார் நான் வெஜிடேரியன், நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா, வெஜிடேரியன்னா நிறைய லெக்யூம்ஸ் சாப்பிடணும். நிறைய இந்த அவரைக்காய் குடும்பத்தை சேர்ந்த அவரைக்காய், பீன்ஸு, சுண்டல், கொண்டக்கடலை, நல்ல வெள்ளை கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை அப்படி எடுத்திருந்தா கொஞ்சம் வந்திருக்கும். ஆனால் வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனா இருந்தீங்கன்னு வைங்க, நல்ல சோறா வளைஞ்சு வளைஞ்சு உருட்டி உருட்டி சாப்பிட்டோன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நல்ல போஷாக்கா குழுக்குழுன்னு இருப்பாங்க, ஆனால் சத்து இருக்காது. எடை கூடி பிரயோஜனம் இல்லை, வலுவான எடை கூடணும். வலுவான எடை கூடணும்னா புரதம் இருக்கணும். புரதம் எதுல இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். தினம் கொஞ்சம் சுண்டல், ஒரு பாசிப்பருப்பு சுண்டல், சிகப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ஏதாவது ஒண்ணுல அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும். கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுல முட்டை. உங்க ஊர் நாமக்கல் உலகத்துக்கே முட்டை கொடுத்துட்டு இருக்கு. நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதா? தினசரி குழந்தைக்கு வந்து ஒரு முட்டையோ இல்லை புரதச்சத்து உள்ள நல்ல மீன்கள், மீன் கிடைக்கும் போது நல்ல மீன், கோழிக்கறி எல்லாத்துலேயும் புரதம் இருக்கு. ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமாக வரணும். ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சார் நல்லா தான் இருக்கான், பக்கத்து பையன் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துடுது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே உட்கார்ந்த இடத்துல ஒரு 2-3 பிள்ளைக்கு காய்ச்சல், என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஏன் வருது? அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொடுப்பது புரதம் மட்டும்தான். அந்த புரதம் நல்லா இருந்தாதான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமா, அலர்ஜனா, இல்லைன்னா வைரஸா, இல்லை வந்து வேற ஏதாவது கிருமி வருதா, அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும். அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்ப்பாற்றல் இருக்காது, டக்குனு இவனுக்குள்ள வந்து அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சோம். ஸோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை வந்து புரத உணவுகள். நண்பர்களே, தேடி தேடி என்ன புரதம் சாப்பிடலாம் என்ன புரதம் சாப்பிடலான்னு பார்த்து நான் சொன்ன லெக்யூம்ஸ், முதல்ல சொல்லக்கூடிய அந்த பட்டாணி, அவரை குடும்பம், கொண்டைக்கடலை, கேழ்வரகு. நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிகிட்டே இருக்கோம்? ரொம்ப நாளாக சிறுதானியம் வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் வந்து யாரோ இல்லாதவன் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டாங்க நம்ம ஊரில். ஆனால் இந்த சிறுதானியம் ஒன்னொன்னையும் உத்து உத்து பார்த்த நம்மாழ்வார் மாதிரி, நெல்ஜெயராமன் மாதிரி இயற்கை வேளாண் மாமனிதர்கள் வந்து அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு தினை அரிசிக்கும் நல்ல அரிசிக்கும் என்ன வித்தியாசம்? வெள்ளை அரிசிக்கும் தினை அரிசி, வெள்ளை அரிசி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, தினை அரிசி மஞ்சள் கலர்ல, பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு. ஏன் பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு? உங்க சேர், நீ உட்கார்ந்துருக்க சேர் கலர்ல இருக்கு. எதுக்காக அந்த கலர் வருது? அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு சத்து. அந்த பீட்டா கரோட்டின்ங்கிறது இந்த அரளிப்பூ, இந்த மேல இருக்க செவ்வாய் நல்ல மஞ்சள் கலர் அரளிப்பூ, மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலர் வந்து அந்த பீட்டா கரோட்டின் சத்துனால வருது. ஆனா இதை சாப்பிட முடியாது. ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள தினை அரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டின் ஏன் சாப்பிடணும்? கண்ணுக்கு நல்லது. கண் பார்வை நல்ல, குழந்தைக்கு சிறு வயதுலேருந்தே கண்ணாடி போட வேண்டாம், நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு தினை அரிசியில பொங்கல் செய்யுங்க, திணை பாயாசம் செஞ்சு கொடுங்க. திருநெல்வேலி பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலில், அங்கே வந்து திருச்செந்தூர் கோயிலில், முருகன் கோயிலில் வந்து ரெகுலராக ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம். அதுக்கு பேர் புட்டமுதுன்னு பேர். இப்பவும் கொடுப்பாங்க. புட்டமுது ஒரு காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்னா வெறும் தேனும் தினை மாவும் தான் புட்டமுது. தினை மாவை தேனில் போட்டு விரவி கொடுத்தது தான் புட்டமுது. இப்போ பச்சரிசியும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தேனும் தினை மாவும் கொடுக்கணும். எத்தனை சங்க இலக்கிய காலத்திலேருந்து சொன்ன விஷயம் தேனும் தினை மாவும். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தினை அரிசி கொடுக்கலாமே, வாரத்துக்கு ஒரு நாள் திணை பொங்கல், ஒரு திணை பாயாசம் அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க.
ஆளாளுக்கு நம்ம வீட்டில் செய்கிற விஷயம் என்னன்னா, இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லாரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிடுவாங்க. இந்த 2 கஞ்சியை ஈஸி, ஏன்னா செய்கிறது ஈஸி. மொத்தமாக அரைச்சி காய்ச்சி 4 ஸ்பூன் வாயில் இடிச்சு இடிச்சு கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகீர்னு பதறி தெரிச்சு ஓடும். தயவு செய்து கஞ்சியிலேருந்து வெளியே வாங்க. கஞ்சி நல்லது தான், நான் கஞ்சி வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்களில் கொடுங்க. அந்த சிறுதானியத்தில் ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒன்று செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க. அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். வெள்ளை அரிசிக்கும் கம்புக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. அரிசியில் கிடையவே கிடையாது இரும்பு சத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல, பெண் குழந்தைகள்ல 50% அனிமியா, பாதிக்கு பாதி. இப்போ இங்கே இருக்கீங்கல்ல பெண்கள், எத்தனை பேர் இருக்கீங்க? எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த வாசலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தால் 50% உங்களுக்கு அனிமிக் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்லிங்க? நாங்களாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் சாப்பிட்றீங்க, ஆனால் இரும்பு சத்து தினம் சேருதா? கிடையாது. எப்போ தெரிய வரும்னா, ஒரு கருத்தரித்து தாய்மை பேர் அடைந்து போய் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போது சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அயன் குறைவாக இருக்குது, அயன் டானிக் கொடுங்க. இல்லை மென்சுரல் சைக்கிள் சரியாக இல்லாமல் அதிகமாக ப்ளீடிங் இருக்குது, இல்லை ப்ளீடிங்கே வரல, இல்லைன்னா மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுதுன்னு போய் மருத்துவரை போய் பார்த்தா அப்போ பார்க்கும்போது இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னு தெரிய வரும். இந்தியாவில் 50% பெண்கள் அனீமியாங்கிற ரத்த சோகையில் இருக்காங்க. அப்போ இரும்பு சத்தை கூட்டணும். நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே கவனமாக இரும்பு சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோரை கொடுங்க, கம்பங்கூழ் கொடுங்க. கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்புல அடையோ, அப்படி கம்பு 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம். ஸோ திணையரிசி, கம்பஞ்சோறு, வரகு, சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி எதுவாக இருந்தாலும் எல்லா சிறுதானியத்தில் கூடுதல் பயன் என்னன்னா, அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம். நான் சொல்லிட்டே இருந்தேன்னா புரதம் அது ரைஸில் கம்மி, ஆனால் சிறுதானியத்தில் கூட இருக்கும். ஸோ காலை உணவில் இப்படி எடுத்துக்கணும். காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு வருதா, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அட்டண்டன்ஸ் போடும்போது அவங்க காலையில் சாப்பிட்ருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளணும். காலையில் சாப்பிடாம ஒரு குழந்தை வருதுன்னா கண்டிப்பாக அவங்க தாயாரை கூப்பிட்டு, எப்படி நீங்கள் கணக்கில் மார்க் குறைஞ்சா நீங்கள் கூப்பிட்டு சத்தம் போடுறீங்களோ, அவன் சாப்பிடாம வரான்னா அந்த தாயாருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும். கண்டிப்பாக காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு எப்படியாவது காலை உணவை கொண்டு வரும்னு சொன்னதுக்கான அடிப்படை காரணம், வறுமை காரணமாக சாப்பிடாத குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊரில். கொஞ்சமேனும் கொடுக்கலாமே, ஏதாவது ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு காலை உணவு கொடுக்கலாம்னு தான் அப்படி ஒரு திட்டம் வருது. நம்ம வீட்டில் நம்ம இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வறுமை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம தான் கொஞ்சம் அக்கறை எடுத்து, அது 8:15 தான் போர்வை விட்டு வெளியே வருது, 8:30 அப்படியே தூக்கி குளிப்பாட்டி ஆட்டோவில் தூக்கி போட்டு அனுப்பி விடுறோம் அப்படின்னா எங்கே போய் சாப்பாடு கொடுக்குறது? 6 மணிக்கு எழுந்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அவன் விளையாண்டுட்டு இல்லை ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு அப்புறம் காலையில் 8:45 வரைக்கும் எந்திக்க மாட்டேன்னு படுத்து அடம் பிடிச்சதுன்னா காலை சாப்பாடு போயிடும். நம்ம காலையை சீக்கிரம் எழும்பி அவங்க காலை உணவில் புரதம் சிறந்த உணவாக கொடுத்து அனுப்புறது ரொம்ப முக்கியம். வெறுமான சும்மா இட்லி தோசை அது மட்டும் வேணாம், ஏதோ வாரத்துக்கு 2-3 நாள் கொடுங்க. அப்படி இட்லி தோசை கொடுத்தாலும் வெள்ளை விளையாருன்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்போ நானும் பேசிட்டு இருப்போம். அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கோமே இவரை அப்படின்னு மொத்த பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக சார் நீங்கள் தானே அப்படின்னு என்கிட்ட பேச வந்தாங்க. அந்த பையனை கூப்பிட்டு டே யார் திருதா அவனுக்கு எனக்கும் தெரியவே தெரியாது. அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம். பாடுறா இவர் தான்டா சிவராமன் அப்படி காமிச்சான். அதுக்கப்புறம் எப்படிதான் இவனுக்கு சொல்றதுன்னு தெரியாமல் அந்த அம்மா டக்குன்னு திருப்பி நம்ம வீட்டில் இந்த மாப்பிள்ளை சம்பா தோசை வரகரிசி எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் சார் சொல்லித்தான் அப்படின்னு காமிச்சோடனே அவன் என்னை இப்படி ஒரு முறைச்சான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். அவன் உடனே என்னைய பார்த்து சொன்னான், இந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனது நீங்கள் தானே? எங்கள் வீட்டில் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் அவனுக்கு இந்த கருப்பாக இருந்தால் அழுக்குன்னு ஒரு மாயை மனசில் வச்சுருக்கான். அது அழுக்கு இல்லைடா, அது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சத்துன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா காலகாலமாக நம்ம ஊரில் பல ஆயிரம் ஆண்டுகளாக கருப்பா இருந்தா அது இழுக்குன்னு நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து வச்சிருக்கோம். கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே. கருப்பா இருந்தா மிகச்சிறப்பு எதுவுமே. அந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்துக்கொள்ளுங்க,
கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம், கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க, கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய பன்னீர், திராட்சை, திண்டுக்கல் இருக்கக்கூடிய எடுங்க, அத்தனையிலும் ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஏன் கருப்பு கவுனி அரிசியை கொண்டாடுறோம்? கவுனி அரிசின்னு உலகமே கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின். ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய் வருவதை தடுக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலதான் அத்தனை புற்றுநோயாளிகளையும் அதுல இருந்து நீங்கி நோயிலிருந்து அவங்க சிகிச்சை எடுத்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமேனும் கஞ்சி ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருங்க. ஒருவேளை தாய்க்கு மார்பக புற்று இருக்கு, இல்லை என்றால் தாய்க்கு வந்து கருப்பையில் புற்று இருக்கு, தன் பெண் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாவது இந்த கவுனி அரிசியை கஞ்சியா எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்றோம், இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்க வேணாம். உங்க வீட்டு இட்லி சாம்பல் நிறத்துல, சிகப்பு நிறத்துல, கருப்பு நிறத்துல இருந்து இதுதான்டா இட்லி அப்படின்னு பழக்குங்க குழந்தைக்கு. ஆரம்பத்துல இருந்தே துளி துளியாக நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர 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 பின்னாட்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த பெரிய நோய்கள் எதுவும் வராமல் காத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு 30-35 வயசுல நிறைய பேர் இருக்கீங்க. உங்களே சில பேருக்கு மனசுக்குள்ள லேசா பயம் இருக்கும், சுகர் இருக்கோ இல்லையோ தெரியல, லைட்டா கிருகிருன்னு வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளையில இருந்து மாத்திரையா கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு டெஸ்ட் எடுக்காம நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே மணி அடிச்சிருச்சு, நமக்கு வந்துரும்னு நினைக்கேன், எங்க அக்கா நேரத்துல இருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்க. நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நம்ம 30 வயசு 35 வயசுல சுகர் பத்தின பயம், தைராய்டு பத்தின பயம் உங்களுக்கு இருக்குன்னா, நம்ம குழந்தைகள் அவர்களுடைய 25 வயசுல இந்த பயம் வரக்கூடாது அவங்களுக்கு. அப்ப ஆரம்பத்திலிருந்தே முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிப்புக்கு எதிராக அவர்களை மாத்தணும். அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போறான், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனா அவன் வியாபாரம் அதை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாத்துக்கும், எந்த ஒரு மகிழ்ச்சியினாலும் நம்ம இனிப்பு தான் கொடுத்து கொண்டாட காலகாலமாக உள்ள விஷயம்தான். இனிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய உவகைக்கும் பெரிய தொடர்பு இருந்துச்சு. அதனால எல்லா நல்ல சாமிக்கே சக்கரை பொங்கல் தானே போட்டோம், அவருக்கு பாவக்காய் பொரியலா போட்டிருக்கோம், அவருக்கு நல்லது அப்படின்னு நாளையில இருந்து பாவக்காய் பொரியல் சாமிக்கு வைப்போமா? அதெல்லாம் சக்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு, அவருக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு வைக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் யானைகள்ல 80% யானைக்கு டயபெட்டிக். கோயில் யானைக்கு டயபெட்டிக் இருக்கு. ஏன்? யானை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது கோயிலில் போட்டு டேன்னு அதை அப்பப்போ மணி ஆட்டி வர்றவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சக்கரை பொங்கலும் பழமும் தேங்காயும் கொடுத்து கொடுத்து அதை நடக்கவும் விடலை. அது மலையில் நடக்க வேண்டியது போக வேண்டிய விஷயத்தில் விட்டு அதுக்கு சுகர் வந்து அதுக்கு வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டுட்டு இருக்காரு கோயில் யானைக்கு. நம்மளும் நம்ம குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை. கோயில் யானை மாதிரி வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு போசாக்கா சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி, எல்கேஜி யூகேஜிலேயே நீட்டு கோர்ஸ் இருக்கா சார், இங்கே ஜேஇஇ சேர்க்கலாமா சார்? நாளையிலிருந்தே அவன் நீட்டு படிச்சுட்டானா +2 வரும்போது ஈஸியாக எழுதிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது ஒரு வியாதி. அவன் +2 படிக்கும்போது அதை பற்றி யோசிச்சா போதும். குழந்தை பருவத்தில் முதல்ல எதிர்க்க வேண்டியது இனிப்பின் மீதான பிரியத்தை மெதுவா வெளியே எடுக்கணும். வெள்ளை சர்க்கரை மீதான மோகத்தை வெளியே எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், சொல்ற அளவுக்கு எளிது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வீட்டில் வெள்ளை சர்க்கரை வைக்காமல் இருக்கலாம். உங்க வீட்டில் ஒயிட் சுகர் டப்பா இருக்கக்கூடாது, வேண்டாம். யாராவது மற்றவங்க யாராவது கெஸ்ட் வந்து காபி கேட்டாங்கன்னா வெளியே போய் குடிச்சுவான்னு சொல்லிடுங்க, தப்பு இல்லை. ஏதாவது கோச்சிக்கிட்டாங்கன்னா அப்படி கோச்சு வைங்க, வர வேண்டாம் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் நல்ல நாட்டு வெல்லம், பனை வெல்லம் இருக்கட்டும், இனிப்புன்னு வேணாம் கொஞ்சம் பனை வெல்லம் போட்டுக்குவோம். பிள்ளைக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து நாட்டு வெல்லம் தான் இனிப்புன்னு முதல்ல 2 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சதுன்னா மெதுவாக வெள்ளை சர்க்கரைந்து வெளியே வருவாங்க. இந்த சாக்லேட்டு இப்போ ஒரே போன சிலுக்குன்னு ஒரு சாக்லேட்டு 100 ரூபா, எனக்கு பார்த்தாலே பத்திட்டு வரும். அதை வாயில் போட்டால் வெடிக்கும், வாயில் குழாவும், என்னென்னமோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி எவ்வளவு ரசாயனம் சேர்க்குறாங்க. மில்க் சாக்லேட் நம்ம நினைக்கிறோம், அதில் வந்து மில்க் சாக்லேட் வெறும் பால் இருக்குன்னு, பால் மட்டும் கிடையாது, எவ்வளவு ரசாயனம் அதில். அது வந்து உள்ள வெடிக்கிறதுக்கு ஒரு ரசாயனம், இழகிறதுக்கு ஒரு ரசாயனம், அது மீண்டும் மீண்டும் உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஒரு கெமிக்கல். பெரும்பாலான சாக்லேட்டுகள் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் பெண் குழந்தைகளுக்கு அதிகம் வருவதற்கான காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து அதிகம் சாக்லேட் சாப்பிட்றது. நீ நல்ல மார்க் வாங்க, நான் சாக்லேட் வாங்கி தருவேன், நீ வாங்கி தருவேன், சாக்லேட் வந்து லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க. சாக்லேட்டுகள் வேண்டாம். இனிப்பு என்னைக்கும், அதற்காக குழந்தையினுடைய மகிழ்ச்சி மனோபாவம் மாறணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு மகிழ்ச்சி வேணும், கொண்டாட்டம் வேணும்.
ஆனால் அதுக்கெல்லாம் அடையாளம் இந்த இனிப்பு தான் நம்ம மாற்ற வேண்டாம். நீ நல்ல மார்க் வாங்குறியா, நாளைக்கே நம்ம போய் கடற்கரைக்கு போறோம், சென்னையில போய் உன்னை கடல்ல விளையாட விடுறேன், இல்ல போய் ஒரு பெரிய அருவியில குளிக்க வைக்கிறேன், அப்படி மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. இல்ல பொருட்கள் மீது இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் உயர்ந்தது, இந்த இனிப்பு தான் நீ நல்லா செஞ்சா கொடுப்பேன்னு சொல்லி அதன் மீது ஒரு போதையை உருவாக்கினா, அவன் உங்களை தாண்டி உங்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய வயசை தாண்டும் போது 15 வயசு 14 வயசு போது அவனே கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அப்படியான இனிப்பின் மோகத்தை தடுக்க வேண்டும் நண்பர்களே. சிறு வயதிலிருந்தே இனிப்பான பொருட்கள் அதிகம் எடுக்காம இருந்தா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கணையத்தில் வரக்கூடிய அந்த இன்சுலின் நல்ல செயல்பட முடியாமல் தடுப்பது தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு பெரும்பாலான காரணம். இதில் ஒழுங்கா தான் சுரக்குது, ஆனா அது ஒழுங்கா செயல்பட மாட்டேங்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா குட்டி குண்டர்களுக்கு வரும். சின்ன பிள்ளையே குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் குண்டா இருந்ததுன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். பெண் குழந்தை குண்டா இருக்கும்போது மாதவிடாய் சுழற்சி சரியா வராது, அது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா பீரியட் இருக்காது. பசங்கள்ல அந்த குண்டாவே வந்துட்டு இருந்தானா 20 வயசுல சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு. ஸோ சிறு வயதிலிருந்தே இனிப்பை குறைத்து விடுங்கள். இனிப்பான விஷயம் வேணுங்கிறப்பெல்லாம் அவனுக்கு பழங்களை காட்டுங்க, நிறைய பழங்கள். உங்க வீட்டில் டைனிங் டேபிள்ல எப்பொழுதும் அலமாரியில் பழங்கள் நிறைய இருக்கட்டும். அது கொஞ்சம் வீணாயிருமா பணம் பரவாயில்ல, அது இங்கே வீணாகாது. கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டு போன பழத்தை தூக்கி மணல்ல போட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும். தப்பு இல்லை, நீங்க அந்த உயிரியை வளர்க்கும் போது மண் வளமாக இருக்கும். வீணாயிருமே நினைக்காதீங்க. தயவு செய்து உங்கள் வீட்டில் கொய்யாப்பழமும் பப்பாளியும் ஆப்பிளும் வாழைப்பழமும் நெல்லிக்காயும் எல்லா பழங்களும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். அதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தீங்கு கிடையாது. தினம் பழம் சாப்பிடணும். எங்க தாத்தாலாம் ஞாபகம் இருக்கு, ஒரு வாழை கொலையை கட்டியிருப்பார். காலையில போய் பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே போய் ஆளுக்கு 2 பழத்தை உரிச்சு எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பழக்கமா இருந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் தான் காட்டுறான். இல்லைன்னா பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க. பத்தியை சொருகிறதுக்கு மட்டும் தான் வாழைப்பழம். யாராவது வீட்டுக்கு போறீங்களா, இங்க இருந்து உங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போறப்ப யாராவது போறப்ப கொஞ்சம் கொய்யாப்பழமோ இல்ல வாழைப்பழமோ வாங்கிட்டு போயிருக்கீங்களா? போய மாட்டாங்க. எங்க போனாலும் ஆப்பிள் மாதுளை. ஏன்னா வாழைப்பழத்தை ஒரு 2 சீப்பு 3 சீப்புல ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போங்களேன், வந்துட்டான்டா அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஏளனத்தை நம்ம உருவாக்கிட்டோம். உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் கொடுக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் ஒல்லி குச்சியா இருக்கு குழந்தை, தனுஷ் மாதிரி இருப்பான்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அவன் ஒல்லி குச்சி ஆகி அது பின்னாடி டிபி இருக்கான்னு தெரியாம போயிடும். குழந்தை உடல் எடை கூட்டணும் அப்படின்னா நல்ல நேந்திரன் வாழை, மிகச்சிறந்த செவ்வாழை, வெயிட்டை கூட்டுறதுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை ஒரு பழக்கமா கொண்டு வந்துடும். தினம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒவ்வொரு நாள் ஒரு பழம், ஒரு மட்டி பழம், ஒரு ஏலக்கி, ஒரு நாள் கூழாஞ்செண்டு, எது கிடைக்கிறதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் கொடுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை இனிப்பான பழங்களை கொடுத்து மாற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஹோம் மெசேஜா நான் சொல்றது, முதல் விஷயம் புரதங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த புரதங்களை நல்ல முட்டை மீன் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் எடுத்துக்கொள்றது. சிறுதானியங்களை அடிப்படை அரிசிக்கு இணையா பயன்படுத்த வேண்டியது சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. அரிசியும் வெள்ளை அரிசி வேண்டாம், சிகப்பரிசி கருப்பரிசியை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்க. அந்த இனிப்பு தான் பெரிய சிக்கலை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்குது. எப்ப இந்த சுகர் ஃபேக்டரிஸ் வந்ததோ ஒரு கிராஃப் இருக்கு. 1850களுக்கு அப்புறம் சுகர் நிறைய வருது. 1850க்கு அப்புறம் தான் சர்க்கரை வியாதி தலைவிரிச்சாடு. நாங்கள் சித்த மருத்துவத்தில் படிக்கும் போது அந்த காலத்திலேயே மேக நோய்களை பத்தி நீரிழிவு நோயை பத்திலாம் படிக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. 3 வேளை அரிசி தானே சாப்பிட்டோம் அன்னைக்கு. ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. ஏன் இப்ப கூடுது அப்படின்னா அந்த வெள்ளை சர்க்கரை அதிகம் வருது, நம்ம உடல் உழைப்பு குறைப்பு. நண்பர்களே, அந்த இடத்துல அந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து வெறும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ண அந்த வெள்ளை வெளியேறு அரிசிகளை தவிர்த்து நல்ல சிறுதானியங்கள், நல்ல பாரம்பரிய உணவுகள், இவற்றை உங்க குழந்தைகளுக்கு முதல்ல இருந்தே கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். குழந்தைகளுடைய மனநலம் இன்னைக்கு பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விளையாட்டா நினைக்கலாம் சில நேரத்தில், என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பான், கீழே உருண்டு அழுது, அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க. அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே.
அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடைச்சிடணும். நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாற்றி அந்த அடம் பிடித்தல் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும். உலகத்தில் பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன். எந்த இடத்துலையும் பல நாடுகளில் அழுதா உடனே வாங்கி கொடுக்குற ஒரே கூட்டம் நம்ம தான். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, அடம் புரிச்சு எனக்கு இதுதான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு விடணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் சாப்பிடாம இருப்பானா ஒன்றும் ஆயிடாது. அப்படியே ஓகே நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், வேண்டாம்னா படுத்துக்கோ, அப்படி உருளை கீழே பழக்கணும். என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுறானு நினைக்காதீங்க. அவன் மீதான அக்கறையில, அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன். அவர்கள் சாப்பிட மறுத்தார்கள் என்றா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு, உடனே உனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், தர முடியாது, இதுதான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேணும். ஏன்னா இன்னைக்கு இந்த உளவியல் ரீதியா நாம் அழுதா நமக்கு கிடைக்கும், நம்ம அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளை மனசுக்குள்ள பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்கிற தன்மை முழுசா அவங்க இழக்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு வேணானா பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. பர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து சொல்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க. பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கல்ல நிறைய மாற்றாங்க. நிறைய 10th +2 வரக்கூடிய குழந்தைகள்ல ஒரு ஆய்வு நடத்தி சொல்றாங்க. குழந்தைகள் அதுவும் இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு தோராய கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா, 25-30% குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கு. எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க? வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை, பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே நான் என் உயிரை மாற்றிக் கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவுல உளவியல் சிக்கல்கள் கூட்டிட்டு இருக்கு. வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும்னா சின்ன வயசிலிருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும். எப்படி அக்கறையா உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா? விளையாட்டு. உங்க வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி ஒரு நாளைக்கு விளையாடுறாங்க தினசரி? பள்ளி காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் வீட்டில் அது ஒரு எழுதப்படாத விதியாக தான் இருந்துச்சு. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வந்துடுறா, இதான் ஒரு வார்த்தை. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வா. விளக்கு எப்போ வைப்பாங்க? 6:15 6:30 மணிக்கு விளக்கு வைப்பாங்க. ஸ்கூல் எப்போ விடும்? 4:30 மணிக்கு விடும். 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் தெருவில் தான் கிடந்தோம் நாங்கள். தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீட்டுகளிலும் முற்றங்களிலும் விளையாண்டு தான் நட்பும் வளர்ந்தது, படிப்பும் வளர்ந்தது, வாழ்வும் வளர்ந்தது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா வாவசி ரோட்ல நின்றோம்ல, அந்த புதுப்படத்தில் அந்த பக்கம் நின்று விளையாண்டோம்ல, அந்த மூலையில் நின்று கிரிக்கெட் விளையாண்டோம்ல, அங்கிருந்து பம்பரம் விட்டோம்ல, அங்கிருந்து கில்லி தண்டா விளையாண்டோம்ல, எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படி விளையாடுகிறார்? நீங்க அதே பம்பரம் விடணும் நான் சொல்லல, பட் ஏதாவது ஒரு விளையாட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்கள் விளையாண்டே ஆகணும். நீங்க போய் நின்று விளையாட வைக்கணும். அவன் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் போது, அக்காவோடு அண்ணனோடு தம்பியோடு பிற குழந்தைகளோடு விளையாடும் போது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயம் விளையாட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே குகேஷ் வாங்கிட்டு வந்தோடனே அப்படி கண்ணீர் மல்க நம்மளும் கைதட்டி அப்படின்னு ஆசைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைக்கான முயற்சியை நாம் எவ்வளவு தூரம் எடுக்கிறோம்? விளையாட்டு ரொம்ப வேணும். மிக மிக மோசமாக மொபைல் கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ணா போனை கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படின்னு அவங்ககிட்ட போனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்க்கறதோ இல்லை நம்ம யார்கிட்டயோ பேசணும்னா போனை அவன்கிட்ட கொடுத்துறோம். ஆக கடைசியான ஒரு விஷயம் இந்த மொபைல் கேம்ஸ்ல பிள்ளைகள் போய் அடிமைப்படுவது. அவனை வலுவிழக்க வைக்க. எப்படி வலுவிழக்குதுமா? மூளையில் வலுவிழக்க வைக்குது. நான் ஒரு நாள் துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன். அப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல, நான் ஒரு என் ஃபோன் சார்ஜ் போயிருச்சு, சார்ஜ் போடுறதுக்காக எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் சொருகி போட்டுட்டு நிற்கிறேன். அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க, உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் விமான காத்திருப்புனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் விளையாடுது. என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா? அங்கே விளையாடுற வீடியோ கேம்ல எல்லாம், அவனை கொல்லு, அவனை சுடு, இவனை வெட்டிடு, இவன் தலையை வெட்டிடுறான், இவன் காலை அடிச்சிரு, இவனை துப்பாக்கி வச்சு சுடு, தட 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 தடன்னு சுடுறது, தன்னை வெட்ட வைக்கிறது. இதுவா விளையாட்டு? எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் விளையாடுகிறது நண்பர்களே. அந்த விளையாட்டின் மூலமாக உள் மனதில், ஆழ் மனதில் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு சாமுராய் கேம். ஒரு பையன் வெட்டிட்டே போறான், அவன் வெட்டிட்டே இருக்கான், அவன் பார்த்தேன்
அவன் ஏதோ ஜப்பான் பிள்ளை மாதிரி இருந்துச்சு பார்த்தா. அப்படி அவன் வெறித்தனம் அவன் முகத்துல தெரியுது. அங்க தட்டு இங்க தட்டு, இவனை காலி பண்ணிடு, இந்த பக்கம் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. இதுவா விளையாட்டு? அப்படித்தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே வடிவம். என் பையன் வந்து சொல்றேன், அப்பா NVIDIA எல்லா கேமும் அப்படித்தான்ப்பா விளையாட உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அவர்களை எதை நோக்கி திருப்புகிறாங்க, மனசை எப்படி திருப்புறாங்க? ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கிறது. இப்படியான ஒரு சிக்கலான விளையாட்டுல தான் அவன் வெளியே வரணும். அவன் ரெகுலரா கபடி விளையாடணும், ஹாக்கி விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், இங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடணும், இங்க நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளிலும் அவன் சேரணுங்கிறத தயவு செய்து வலியுறுத்துங்க. அதுதான் அவனுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். நாட் ஓன்லி பிசிக்கல் ஹெல்த், அவனுடைய உடல் நல்லா விளையாண்டா உடம்பு நல்லா 6 பேக்காகவும் உடம்பு வரும், அதெல்லாம் சொல்ல வரல. அதை தாண்டி மனநலம் நலமாக இருப்பதற்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும். நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக நம் குழந்தை பள்ளி காலங்களில் இங்க வராங்க, ஒரு ஆகச்சிறந்த பள்ளி, தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முனைப்பு எடுக்கிறாங்க. அந்த முனைப்பு எடுக்கக்கூடிய பள்ளிகளில் தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்துல படித்து வரும்போது சிறந்த மாணாக்கர்களாக வருவார்கள் என்பதில் துளி ஐயம் இல்லை. நான் ஒரே ஒரு பாடல் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் பார்த்தேன், பின்னாடி நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நிறைய போட்டிருந்தாங்க. ஆஹா, இதெல்லாம் பார்க்கணுமே, நமக்கு ட்ரெயின் லேட் ஆயிருமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் தோணுச்சு, மைண்டில் தோணுச்சுன்னா, இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த குழந்தை எவ்வளவு தூரம் தன்னை தயார்படுத்தியிருக்குன்னா அப்போ மற்ற எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் தயாராக இருப்பார்கள். நிச்சயமாக இப்படியான கல்ச்சுரல்ஸில் அவங்க தயாராகிற விஷயம், கலாச்சார ரீதியாக இந்த மாதிரி நடனங்கள், பாட்டு, ஆட்டம், அதுதான் ஒரு குழந்தைய நல்ல செம்மைப்படுத்தி ஆட்டி ஆட்டி கொண்டு வரும். அதில் நல்லா வரக்கூடிய குழந்தைகள், மிகச்சிறந்த படிப்பை கொடுக்க குழந்தை நல்லா வந்துடுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட மிச்சம் வேண்டிய ஒரே விஷயம் ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் சார்ந்த ஆரோக்கியம், ரெண்டும் ரொம்ப அவசியம். உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸுக்குள்ள அவன் சிறு வயசுலேயே போகக்கூடாது. சக்கரை வியாதி நான் 25 வயசுல வரக்கூடாது, ரத்த கொதிப்பு வரக்கூடாது, புற்றுநோய்கள் எட்டி பார்க்க கூடாது, மாரடைப்புகள் 30களில் வரக்கூடாது என்பது முதல்ல உங்க எத்தனை பேருக்கு கவனம் இருக்கணும். இது மெட்டபாலிக்கா. கம்யூனிகபிள் டிசீசஸ்ல ஒரு காய்ச்சல், சளி, ஒரு காலத்துல காய்ச்சல்லாம் முன்னாடிலாம் காய்ச்சல் வந்தால் ஜாலியாக இருக்கும். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே சுக்கு காஃபியை குடிச்சிட்டு அம்மா சூடாக தோசை சுட்டு கொடுப்பா, அப்படியே வீட்டில் படுத்து பாய விரிச்சு படுத்து கிடந்து ஜாலியாக இருந்தோம். இன்னைக்கு 2வது நாள் காய்ச்சல் தாண்டிடுச்சுன்னா பக்குன்னு டாக்டருக்கும் இருக்கு. எங்களுக்கும் எழுதிட்டு முத நாள் நிலவேம்பு கஷாயம் குடிப்பா, ஆடாதோட குடின்னு சொல்லி எழுதிடுவோம். 2 நாள் சளி குறையில, காய்ச்சல் குறையில, 3வது நாள் அதே அம்மா சார் 2 நாளாக கொடுத்தோம் ஒன்றும் காணோம், பையனுக்கு இன்னும் காய்ச்சல் அடிக்குன்னா எங்களுக்கு பகீர் என்கிறது. ஏனென்றால் இந்த வைரஸ், பாக்டீரியா எல்லாம் முன்ன மாதிரி இல்லை. அவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வலுவாகி விட்டு டக்குன்னு ரத்த தட்டுகள் குறையுதா, வெள்ளணுக்கள் குறையுதா, ரத்த தட்டுகள் குறைஞ்சுனா தட்டுகள் ஏத்தணுமா, வேறு ஏதாவது நோய்கள் பின்னணியில் வந்திருக்கா என்று அச்சப்படக்கூடிய அளவில் நோய்கள் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கு. அப்போ அந்த காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஆயுதம். நல்ல மிகச்சிறந்த புரதச்சத்துள்ள உணவுகள். அப்பப்போ காஃபி டீன்னு தினம் அந்த குழந்தைக்கு சொல்லுவாங்க, தினம் காலையில் பால் 1 டம்ளர் கொடுத்து அனுப்பிடுறேன் சார். சில பேர் சொல்ற வருது, அவன் எது குடிக்கிறானோ இல்லையோ காலையில் 1 டம்ளர் பால் குடிச்சிருவான். பால் ஒரு சிறப்பு உணவு இல்லைன்னு சொல்லலை, அவசியமானவர்கள் இதுக்கு போதும். மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க வேற வேற உணவு, நல்ல வெயில் காலம் வந்தாச்சுன்னா நீராகாரம் கொடுங்க. 1 கப்பு நீராகாரம் முந்தின நாள் சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கரைச்சி மோர் விட்டு அந்த நீராகாரம் குடிக்கக்கூடியதை வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்ல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. வெயில் வந்தாச்சு, மார்ச்ல இருந்தே நீராகாரம். ஏன்னா நீராகாரம்ங்கிறது ஒரு கட் பயோம்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவது நீராகாரம் தான். கட் பயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதை செகண்ட் ஜீனோம்னு சொல்றான். ஒருத்தருடைய எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல், இந்த மாதிரி சக்கரை, ரத்த கொதிப்புலாம் வராம இருக்கிறது, புத்திசாலித்தனம், எல்லாத்துக்குமே இந்த கட் பயோட்டா நல்லா இருக்கணும். குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பெஸ்ட், நம்ம கிட்ட இருக்க மோர், நீராகாரம், அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன ஹெர்பல் டீ கொடுங்க, சுக்குமல்லி காஃபி கொடுங்க குழந்தைகளுக்கு. நல்ல வாரத்துக்கு 1 நாள், எங்க ஊர்ல சுக்கு வெண்ணின்னு சொல்லுவோம், வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பா சுக்கு வெண்ணி. சனிக்கிழமையானா சுக்கு வெண்ணி கண்டிப்பா இருக்கும், சனிக்கிழமையான உளுந்தங்களி கண்டிப்பா இருக்கும், சனிக்கிழமையான உளுந்தங்கஞ்சி. ஏன்னா சனிக்கிழமை ஏன் எதுவும் அதுக்கும் கோள்கள்லாம் கிடையாது, சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, லீவு, அதனால அது பழகிட்டாங்க. அப்படி சனிக்கிழமை காலையில் சுக்கு வெண்ணி, சனிக்கிழமை காலையில் உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி. அப்படி ஒரு சிறு கலாச்சாரத்தை உங்கள் வீட்டிலும் பழக்குங்க. நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துப்பா
நம்ம சுக்கு பண்ணி காஃபி கொடுப்போம், திரிகடுகம் காஃபி கொடுப்போம். குழந்தைகளுக்கு குட்டி குட்டியான அக்கறைகள் அடுப்பங்கரையிலிருந்து ஆரம்பியுங்கள். நான் அடிக்கடி சொல்வது, உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நல்லா கவனிங்க நண்பர்களே, உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். 20 நிமிஷம். முந்தின நாள் கொஞ்சம் சுண்டல் வைக்க பெரிய வித்தையா? ராத்திரி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையை வச்சு குக்கரை வைக்கும் போது ஒரு தட்டில் இட்லி ஊற்றுங்க, இன்னொரு தட்டில் சுண்டலை வச்சு அவிச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான். ஒரு சிறு மெனக்கடல். டீ, ஹெர்பல் டீனா அதை போய் கடையில் போய் காஸ்ட்லி ஆகணும்னு அவசியம் இல்லை. தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் துளசி, கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் திரிகடம்னா சுக்கு மிளகு காப்பி. உங்கள் ஊர் பக்கத்தில் ரொம்ப பிரபலமாக செலவு ரசம்னு சொல்லுவாங்க. செலவு ரசம், செலவு ரசம்னா என்ன? ஏன் நான் யோசிச்சிருக்கேன், செலவு ரசம்னு ஏன் பேர் வச்சாங்க? உங்களுக்கு தெரியுமா ஏன் செலவு ரசம் பேர் வச்சாங்கன்னு? அதற்கான பொருட்கள் சாதாரணமாக தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை தாண்டி சில பொருட்களை கடையில் செலவு செய்து வாங்கி வரணும். கடையில் செலவு செஞ்சு சுக்கு வாங்கணும், கடையில் செலவு செஞ்சு வலம்புரிக்காய் வாங்கணும். நம்ம வீட்டில் ஒரு தாய்மை பேர் அடைந்த ஒரு பெண் இருக்காங்க, இல்லைன்னா குழந்தை பெற்ற ஒரு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு செலவு ரசம்னு பண்ணுவாங்க. ஏன் செலவு ரசம் வச்சாங்கன்னா, அதில் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சுக்கு இங்கே கிடைக்காது, விளையாது. அப்போ சுக்கை போய் கடையில் வாங்கிக்கணும், வலம்புரிக்காய் போய் கடையில் வாங்கிட்டு வரணும், கொஞ்சம் மிளகு வாங்கிட்டு வரணும். அது ஒரு செலவை கொடுக்கும். அதனால் அது ஒரு செலவு ரசம் பேர். நம்மளுடைய மரபில், பாரம்பரியத்தில் இப்படியான பல விஷயங்கள் இணுக்கா இருக்கு. அந்த விஷயங்களை நாம அதை திரும்பி எடுத்து நம்ம செலவு ரசம் பண்றோமோ இல்லையா, ஒரு இந்த மாதிரி திருகட காஃபி, சுக்குமல்லி காஃபி, அது மாதிரி குழந்தைகளுக்கு பழக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம சிறு வயது முதல்ல அந்த பிள்ளை மென்டலி மிகச்சிறப்பான நல்ல உளவியல் நலத்தோடு வரக்கூடிய குழந்தையாகவும், அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமான குழந்தையாகவும் பள்ளி காலத்திலிருந்தே கொண்டு வாருங்கள். இந்த பள்ளி காலத்திலிருந்தே கொண்டு வருவதற்கு கதைகளை சொல்லுங்க. நான் திரும்பவும் மறுபடி வலியுறுத்தி சொல்றேன். என்னடா திரும்ப சொல்லான்னு நினைக்காதீங்க. நிறைய வீடுகளில் பேசுறதே கிடையாது. பிள்ளைகள்கிட்ட பேசினால கதை சொல்றது. எங்க இருக்கான் பையன் சுரேஷ், எங்க இருக்கானே சுரேஷ் எங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு போன் எடுத்து, அவன் ஆன்லைன்ல தான் இருக்கான், எங்கேயாவது இருப்பாமாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் அப்படியே விலகி நிற்கிறோம். நம்ம சோபாக்களில் ஒன்றா உட்காந்து, திண்ணைகளில் ஒன்றா உட்காந்து, வீட்டில் வட்டமாக உட்காந்து, கையில் உருட்டி, நான் சொன்னேன் வில்வ மரத்து அடியில் எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு வீட்டில் மாவடு இருக்கும், ஒரு வீட்டில் கருவேப்பிலை துவையல் இருக்கும், ஒரு வீட்டில் வித்தியாசமாக புளிக்காய்ச்சல் இருக்கும். இதெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டோம். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த இதுவும் கிடையாது. எல்லோருக்குள்ளேயும் நாங்கள்லாம் ஒட்டுமே, எல்லாரும் உழைக்கும் குடும்பங்கள், உழைக்க இருக்காங்க. அப்படியே 25ஆம் தேதிக்கு மேலே ஆளாளுக்கு சின்ன கிண்ணத்தை தூக்கிட்டு காலையில் அங்கேயும் இங்கேயும் போவோம். எதுக்கு தெரியுமா? கொஞ்சோளவு சர்க்கரை கொடுங்கக்கா, கொஞ்சோளவு காபி தூள் கொடுங்க, 1ஆம் தேதி வந்தோடனே நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வளர்ந்த குடும்பம் தான். இன்னைக்கு அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு. யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டிய அளவில் இல்லை நம்ம. ஆனால் அந்த உறவுகளும் தொலைந்து போச்சே. அந்த ஒத்துழைப்பு தான் நம்ம மனித இனம் மட்டும் ஏன் இப்படி வந்திருக்கு? உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, குரங்கு இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு. அவைகளுக்கெல்லாம் இல்லாத நமக்கு இருந்த மானுடத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு நெகிழ்வு மனப்பான்மையும், நமக்குள்ள இயல்பிலேயே ஒத்துழைத்து ஒருவரோடு ஒத்துழைத்து வாழக்கூடிய தன்மை இருந்தனாலதான் இன்னைக்கு மனிதனம் பெரிய அளவில் இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொழில்நுட்பத்தை வைத்து தொலைத்து கொண்டே இருக்கிறோம். எதை எடுத்தாலும் போன்லயே கையிலேயே உலகம் இருக்கு, அதை வச்சு எதை வேணாலும் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் கொடுத்துக்கலாங்கிற ஒரு தன்மை வரும்போது பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய தன்மை குறைஞ்சிருச்சு. நம் குழந்தைகள் அப்படி இருக்க வேண்டாம். நம்ம குழந்தைகள் எப்பவுமே தோல்ல, ஒரு ஃப்ரெண்டோட கையில தோல்ல கை போட்டு, என் மக்கா, என் ஃப்ரெண்டு, என் கூட்டம், என்னோட குரூப் அப்படின்னு ஒரு பெரிய படையோடு வாழக்கூடிய தன்மையை கொண்டு வாருங்க. நண்பர்களே, இறுதியாக நான் மிக மிக வலியுறுத்தி சொல்வது, பண்பான குழந்தைகளை இந்த இடத்திலிருந்து கொண்டு வாங்க. பண்பு சமூக ஒழுங்கு என்பதால் என்கிறதுனா என்னன்னா, எதையும் நிறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனம், எல்லாத்தின் மீதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கக்கூடிய மனம், அது முதல்ல. ரெண்டாவது, ஆரோக்கியமான பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போற மனோபாவம் வேண்டாம். எப்பவும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிற மாதிரி அக்கறைகளை தினம் வீட்டிலிருந்து எடுத்து நல்ல பழங்கள் கொடுத்து, நல்ல காய்கறிகள் கொடுத்து, நல்ல புரதங்கள் கொடுத்து அவர்களை கொண்டு வாருங்கள். இறுதியாக இந்த சமூகத்திற்கு நான் இங்கிருந்து படிச்சு வரேன். ஒரு தலைமை ஆசிரியர் கரஸ்பாண்டண்ட பேசும்போது சும்மா பேசிடுவோம், ஒரு 10 நிமிஷம் தான் நாங்கள் பேசியிருப்போம். எப்படி சார் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஐடியா வந்துச்சு சார்? நான் உடுமலைப்பேட்டையில் படிச்சுட்டு இருந்தேன் சார், எனக்கும் இப்படி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு.
அது ஒரு சிறு சிந்தனை 500 பேரை இங்க ஒன்னா உட்கார வச்சு 400 குழந்தைகளை அந்த சிந்தனை ஒரு மனசுக்குள்ள வந்தது இல்லையா? உங்க குழந்தைகளுக்கு அப்படியான சிந்தனைகள் வரணும். என் குழந்தை மிகப்பெரிய ஆளா வரணும், என் குழந்தை ஒரு பெரிய விளையாட்டு வீரன், ஒரு பெரிய கணக்கர், ஒரு பெரிய ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அரசியல் நகர்வுகளை நகர்த்தக்கூடிய பையனா என் பிள்ளை வரணும், பொண்ணா என் பொண்ணு வரணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவுகளை விதைக்கக்கூடிய விஷயமாக உங்கள் குழந்தைகள் இந்த நிலத்தில் இந்த பள்ளியிலிருந்து வரட்டும். பெருங்கனவை சுமத்தலும் முதல் அடியை அதற்கு எடுத்து வைத்தலும் மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றியை கொண்டு வரும். பெருங்கனவை உங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும், உங்க அத்தனை பேர் கண்ணிலையும் அந்த கனவு இருக்குது எனக்கு தெரியுது. உங்கள் அத்தனை பேர் கண்களிலும் உங்கள் குழந்தைகள் பற்றிய கனவு இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அதற்கான முதல் அடியை, அது ஆரோக்கிய அடியாக, நல்ல உளவியல் ரீதியாக, மன ரீதியாக வலிமையான மனிதனுக்குரிய அடியாக முதல் அடியை இந்த சில்ட்ரன் பார்க் பள்ளியில் நீங்கள் எடுத்து வையுங்கள். ஆரோக்கியமான உலகை படைப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த சமுதாயத்தின் மீதான அக்கறை உங்கள் பேச்சில் தெரிந்தது சார். வயதை தாண்டி மனதை தொடும் வித்தை கற்றவர் நீங்கள். உங்கள் பேச்சால் எங்கள் மனங்களுக்கு புரதச்சத்தும் இரும்பு சத்தும் வழங்கி பலப்படுத்தி விட்டீர்கள். நன்றி ஐயா. Ladies and gentlemen,